லைஃப் ஸ்டைலுக்கு உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் என்றால், எல்லாருக்கும் பிடித்த எல்லாருக்கும் தெரிந்த ரோல் நாம் தான் பார்க்க போகின்றோம். அது நான் எப்படி செய்கிறேன் என்பதைத்தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகின்றேன். உங்களுக்கும் பிடிக்கும் என்று நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல கறி வைக்கணும் ரோல் சுற்றுவதற்கு. அதற்கு இப்போது நான் எண்ணெய் சேர்க்குறேன். கோகனட்டு தேங்காய் எண்ணெய் உரியதும் வெங்காயம் பச்சை மிளகாய் 2 வெங்காயம் வச்சுக்கிறேன், நறுக்கி வச்சுக்கிறேன். பச்சை மிளகாய் அதை சேர்க்குறேன். வெங்காயம் உருளை வதங்கியதும் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்க்குறேன். அத்தோடு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். அதையும் சேர்த்து அதுக்கப்புறம் இஞ்சி உள்ளி நசுக்கி வச்சுக்கிறேன். இஞ்சி உள்ளி சேர்க்குறேன். வெங்காயம் வதக்கும் போது எப்பவும் அடுப்பை குறைச்சி வைக்க வேண்டும். ஏனென்றால் எண்ணெய் குறைவாகத்தான் சேர்த்துருக்கிறேன். 1 ஸ்பூன் தான் கோகனட் ஆயில் சேர்த்துருக்கிறேன். அதனால் அடுப்பை குறைச்சி வைக்கணும். இப்போ வெங்காயமெல்லாம் வதங்கி விட்டது. இப்போ எலும்பில்லாத கோழி வெட்டி வச்சுருக்கிறேன். அதை இப்போ சேர்க்குறேன். மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். அதை சேர்க்குறேன். நேரம் மூடி போட்டு மூடி வைக்கிறேன். வதங்கணும். அதன் பிறகு தூள் உப்பெல்லாம் சேர்க்கணும். கொஞ்ச நேரம் இறைச்சி வெந்த பிறகு தான் அதோட உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன். உருளைக்கிழங்கு விருப்பம் இல்லாதாக்கள் தனியாக இறைச்சியில் செய்யலாம். நான் உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் தூளும் உப்பும் சேர்க்க போகிறேன். இறைச்சி ஓரளவு வதங்கி விட்டது. யாழ்ப்பாண கறித்தூள் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். உருளைக்கிழங்கு முதலே போட்டால் கரைஞ்சிடும். அதனால் நான் இப்போ சேர்க்கல. இறைச்சி கொஞ்சம் நேரம் அவிய விட்டு தான் சேர்க்க போகிறேன். இந்த தூளுண்ட பச்சை வாசனை போக மூடி வைக்கிறேன். இறைச்சி ஓரளவு அவிழ்ந்து விட்டது. இப்போது நான் உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். சின்ன சின்ன வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு. தண்ணி எண்ணம் சேர்க்கல. கொஞ்சம் தண்ணி தான் சேர்க்க போகிறேன். ஏனெண்டா கணக்க தண்ணி விடக்கூடாது. ரோலுக்கு கறி திக்காக இருக்கணும். கொஞ்சமாக உருளைக்கிழங்கு வேகிறது தண்ணி சேர்க்குறேன். இவ்வளோ தண்ணி தான் சேர்க்குறேன். அடுப்பை குறைச்சி விட்டு இப்போ மூடி வைக்கிறேன். உருளைக்கிழங்கு அவிந்த பின்னர் மசாலாவும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிற மசாலா தூளும் இந்த டொமாட்டோ தக்காளி சோஸ் இது உரைப்பை குறைக்கிறதுக்காக நான் சேர்க்க போகிறேன். விரும்பினா சேர்க்கலாம், அல்லது தேசிக்காய் புளி சேர்க்கலாம். இது உருளைக்கிழங்கு அவிஞ்ச அப்புறம் இறைச்சி உருளைக்கிழங்கு எல்லாம் அவிந்து விட்டது. இறைச்சி எப்போவும் நல்லா அவியணும். ஏனென்றால் அதில் கிருமியெல்லாம் இருக்கும். அப்போ அதில் அடுப்பில் அவிய விட்டத்தான் கிருமியெல்லாம் சாகும். இப்போது நான் அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா பவுடர் சேர்க்க போகிறேன். 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இந்த டொமாட்டோ தக்காளி சோஸும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். உங்களுக்கு தண்ணி கூட விட்டுட்டீங்கண்டா இந்த தக்காளி சோஸ் சேர்த்திங்கண்டா டக்குன்னு இருக்கும். அப்போ தண்ணி வத்திடும். இறக்கும் போது தான் நீங்கள் மசாலா பொடி போடணும். அப்போ தான் கறி டேஸ்ட்டாக இருக்கும். இது நானே தயார் செய்த பொடி. இப்போது ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்மில் விட்டு இதை மூடி வைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கருவேப்பிலை இல்லை மல்லியில் சேர்க்க போகிறேன். மல்லியில் விருப்பமாண்டா சேர்க்கலாம், இல்லாட்டி விடலாம். இப்போ சூப்பராக தயாராகி விட்டது இறைச்சி கறி. கிழங்கெல்லாம் கரையாமல் இப்படியே இருக்கிறது. இப்போ இதை மல்லியில் சேர்க்குறேன். அடுப்பெல்லாம் நிப்பாட்டிட்டேன். இதை இன்னொரு பாத்திரத்தில் ஆற விடுறதுக்காக மாற்ற போகிறேன். நன்றாக ஆறிய பின் தான் ரோல் சுற்ற வேண்டும். அதனால் நான் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றுறேன். சுட சுட ரோல் சுற்றினா எல்லாம் பிஞ்சிடும்.
இப்போ கறியை ஆற வைத்த பின்னர் மீண்டும் ரோல் சுற்றும் போது உங்களுடன் சந்திக்கிறேன். இப்போ கறியெல்லாம் நன்றாக ஆறிவிட்டது. இதுக்கு ஏற்கனவே தக்காளி சோஸ் போட்டிருக்கிறேன், ஆனால் கொஞ்சம் புளி காணாது, அதனால் சுவைக்காக இதை தேசிக்காய் புளி கொஞ்சம் சேர்க்குறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி முட்டை சேர்க்கல. முட்டை நீங்கள் கூடுதலாக 100 ரோல் செய்ய போகிறீங்கண்டா நீங்கள் முட்டை சேர்த்திங்கண்டா எண்ணெய் எல்லாம் பொங்கி கொண்டு வரும். கொஞ்சமாக சேர்க்க ஓகே. 100-200 அப்படி செய்ய போகிறீங்கண்டா முட்டை சேர்த்தா பொங்கி வரும். அதனால் நான் இதுதான் செய்கிறேன். நான் அதாவது இந்த கப்பால் 1/2 கப் கோதுமை மாவும் 1/2 கப் கடலை மாவும் எடுத்துருக்கிறேன். அதைத்தான் இப்போ தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கரைக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்த்துக்கொள்ளுங்க. ஆக தண்ணியாக கரைக்கக்கூடாது. இந்த இது போதும். இதுக்கு தேவையான பிரெட் தூள் பானை டோஸ்ட் பண்ணியும் செய்யலாம். இது கடையில் விற்கிது. அதுதான் இது மேலே பூசுறதுக்கு ரோலில் சுற்றி முடிய. தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன். இதுதான் இங்கே தெரியாத நிறைய பேர் இங்கே எப்படி கிடைக்குதுன்னு தெரியாத ஆக்களுக்காக சொல்கிறேன். இதுதான் இங்கே கிடைக்கிற ரோல் பேப்பர். நீங்கள் கோதுமை மாவிலையும் மெல்லிசா ரொட்டி குழைச்சி தப்பி செய்யலாம். சின்ன மெல்லிசா தப்பி. இது கடையில் வாங்குறது. இதுதான் பாவிக்க போகிறேன். ஓகே, வாங்க எப்படி ரோல் சுற்றுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ரோல் பேப்பரை எடுத்து ஒரு ஓரமாக ஒரு மூலையில் வைக்கணும். கறி தேவையான அளவு கறியை வச்சு பொறுக்க அப்படி சுற்றிட்டு அப்புறம் 2 பக்க மூலையும் இப்படி மடிக்கும். இப்படி மடிச்சிட்டு இறக்கி சுற்றும். உங்களுக்கு சில வேளை இந்த பேப்பர் ஒட்டாமல் இருக்கும். நான் ஏற்கனவே கரைச்சி வச்ச பூசலாம் அல்லது தண்ணி பூசலாம். நான் இப்போ தண்ணி பூசி காட்டுறேன். அப்போ ஒட்டும். சூப்பராக ரோல் தயாராகிவிட்டது. ஓகே, இப்போ ரோல் சுற்றி முடிச்சாச்சு. இனி மாவில் திரட்டி பிரெட் தூளில் பூச போகிறேன். அதுக்கப்புறம் பொரிக்கணும். இப்போ மாவில் திரட்டுறேன். என்னுடைய மகன் தான் ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்கிறார் இந்த பிரெட் தூள் பூசுறதுக்கு. அவர் தான் இப்போ எனக்கு செய்து தர போகிறார். ஓகே, ஒன்று பொரிச்சு எடுத்துட்டேன். எண்ணெய் சாஞ்சிட்டது. இப்போ நான் சேர்க்குறேன். எண்ணெய் அப்படி போட பயமானவர்கள் கரண்டி வைத்து போடுங்கள். ரோலை எடுக்கும்போது மீண்டும் சந்திக்கிறேன். இப்போது ரோல் ரெடியாகி விட்டது, பொரிந்து விட்டது. இப்போ நான் இதை எண்ணெயில் எடுக்க போகின்றேன். கோதுமை மாவும் கடலை மாவும் சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். இனி எண்ணெயில் போடும்போது பனிமேல தட்டிட்டு போடணும். சுவையான சூப்பரான ரோல் தயாராகி விட்டது. கோதுமை மாவும் கடலை மாவும் சேர்க்கும் போது உடனே சூடாக சாப்பிடும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்ள போகின்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.